ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வெல்கம் டு தகவல் நண்பர் சேனலில் மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடைசி வீடியோவை ஓட்டி விடாம ஃபுல்லா பாருங்க. மற்றவங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க. நீங்க ஓட்டி விடாம உங்களுக்கு ஃபுல்லா வீடியோ பார்த்தா தான் உங்களுக்கு இந்த அடிப்படை ஆங்கிலம் சம்பந்தப்பட்ட லெசன் நடத்திக்கிட்டு இருக்கேன், அது உங்களுக்கு புரிய வரும். நம்ம வந்து இந்த சேனல்ல வந்து அடிப்படை ஆங்கிலம் தாங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். எப்படின்னா எடுத்த எடுப்புல பெருசாலாம் நம்ம கத்துக்காம கொஞ்சம் கொஞ்சமா சில சில வார்த்தைகள் அதை வந்து பேச்சு வாக்குல நடைமுறை வாக்குல எப்படி நம்ம இங்கிலீஷ் வந்து கத்துக்கிறது, சின்ன சின்ன விஷயம் அடிப்படை ஆங்கிலம், அடிப்படை கிராமர். நான் இங்கிலீஷ்னாலே கிராமர்னாலேயே ஒரு தயக்கம் பயத்தாலேயே நம்ம வந்து இங்கிலீஷ் மேல ஆர்வம் இல்லாம இருக்கும். இப்படின்னா நம்ம பெரிய லெவல்ல எல்லாம் கிராமர் கத்துக்க வேணாங்க. சின்ன சின்ன விஷயங்கள் சின்னதா ஒரு புரிஞ்சிட்டாலே நம்ம வந்து நம்மளும் இங்கிலீஷ் மேல ஒரு ஆர்வம் வந்துடும். நம்மளுக்கும் இங்கிலீஷ் பேச ஒரு முயற்சி பண்ண முடியும். அதுக்கு இந்த அடிப்படை கிராமர் புரியணுங்கிறது எப்படி நம்ம ஸ்கூல்ல படிச்ச மாதிரி பார்த்தோம்னா நம்மளுக்கு முகம் அடிச்சு போனோம், நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்வம் வராது. அதனால பேச்சு வாக்கில் அதையே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து உங்களை அந்த கிராமர் மேல ஒரு ஆர்வத்தை உருவாக்கி உங்களை ஊக்கப்படுத்தி நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகருவோம். நகராம இருக்கிறதுக்கு நகர்றது எவ்வளவு பெஸ்ட் தானே. ஒண்ணுமே பார்க்காம இருக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போமே. சரிங்களா? நீ இப்ப எந்த விஷயத்துக்குமே ஊக்கங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப நான் வந்து உங்களை ஊக்கப்படுத்துறேன். எப்படி ஊக்கப்படுத்துவேன்? உங்களை எப்படிலாம் உங்களுக்கு வந்து எப்படி சிம்பிளா உங்களுக்கு புரிய வைக்கிறது, எப்படி ஒரு ஒரு உங்களுக்கு வந்து எவ்வளவு பெஸ்டா சொல்லி தரலாம் அப்படிங்கிற முயற்சியில நான் இறங்கி உங்களுக்கு சொல்லி தருவேன். நீங்க என்ன ஊக்கப்படுத்த முடியும்? எப்படி ஊக்கப்படுத்தலாம்? நீங்க அதை லைக் பண்றது, சப்ஸ்கிரைப் பண்றது, வீடியோ ஷேர் பண்றது, இதுதாங்க பெரிய ஊக்கம். ஊக்கம் கொடுக்குறப்ப நான் கொஞ்சம் ரொம்ப என்கரேஜ் ஆகி ஊக்கமாயி நான் இன்னும் எவ்வளவு பெஸ்டா தரலாம் முயற்சி பண்ணுவேன். எதுக்குமே ஊக்கங்க. யாரையுமே மோட்டிவேஷன் பண்ணுங்க, என்கரேஜ் பண்ணுங்க. சின்ன விஷயத்த கூட பாராட்டுங்க. எதையுமே ஒருத்தனை ஊக்கப்படுத்துறது வந்து பெரிய மருந்து. அது வந்து அதனால நம்ம வந்து மற்றவங்களை ஊக்கப்படுத்துவோம். ஓகேங்களா? இப்ப நம்ம லெசனுக்கு போவோம். இந்த ஏற்கனவே இந்த இந்த சேனல்ல என்னன்னா இந்த டூ, டஸ், டிட்டு, வில்லு, ஷல்லு, அப்புறம் வந்து இந்த வென்னுங்கிற வார்த்தை, ஒயில்ங்கிற வார்த்தை, இதெல்லாம் ஏற்கனவே சம்மந்தப்பட்ட அது எப்படி பயன்படுத்துறது, அது எந்த எந்த சமயத்தில் பயன்படுத்தணும், அதுக்கு என்ன வித்தியாசம், எல்லாமே ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. திரும்பி திரும்பி பாருங்க, புரியும். இது மேலும் வந்து இந்த சேனல்ல வந்து இங்கிலீஷ் பார்த்தா பிடிக்காது, பழகினா பிடிக்குங்கிற ஒரு வாட்ஸ்அப் சேனல் கிரியேட் பண்ணி அதோட லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதையும் ஃபாலோ பண்ணிங்க. அதை நீங்க இந்த நம்ம நடத்துகிற கிளாஸ்லாம் அதில் அப்படி நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து வாங்க இன்னைக்கு லெசனுக்கு போவோம். இப்போ எல்லாருக்குமே இஸ்ஸு, வாசு, ஆறு, வேறு. என்னடா அது இஸ் எங்க யூஸ் பண்றது, வாசு எங்க யூஸ் பண்றதுன்றது, ஆறு எங்க யூஸ் பண்றது, வேற எங்க யூஸ் பண்றது ஒரு குழப்பம் இருக்கும். இது ஒன்றும் பெரிய குழப்பம்லாம் ஒன்றும் இல்லைங்க. இஸ்ஸு வாசுக்கு என்ன வித்தியாசம், வாசு வேருக்கு என்ன வித்தியாசம், இதை நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். ஜாலியா ஓகேவா? ஜாலியா பார்ப்போம். ஓகேங்களா? இப்ப வந்து இஸ்ஸும் ஆறும் ஃபர்ஸ்ட் என்ன அர்த்தத்துல வருதுன்னா இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சு வருங்க. இஸ்ஸும் ஆறும் இருக்கிறது நான் வச்சுக்கேன். இருக்கிறது இஸ்ஸு ஆறும். வாசும் வேறுனா இருந்தது. இது தெரிஞ்சுங்க. இது ரெண்டையும் ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுங்க. இஸ்ஸும் ஆறும் இருக்கிறது, வாசும் வேறும் இருந்தது. இதை ஃபர்ஸ்ட் நீங்க எவ்வளவு புரிஞ்சுக்கிட்டீங்களா? புரிஞ்சுங்க. இப்போ வந்து இப்ப நான் உங்களுக்கு வந்து உதாரணம் பார்க்கறப்ப உங்களுக்கு புரியும் பாருங்க. அவன் மாணவனாக இருக்கிறான். அப்ப இருக்கிறான், அப்ப இருக்கிறது, அப்ப என்ன வரணும்? இஸ் தான் வரணும். அப்ப ஹி இஸ் ஸ்டூடெண்ட் நவ். அப்ப இப்ப இருக்கிறான்ங்கிறது நிகழ்காலம் தானே. நிகழ்காலத்துக்கு ரெண்டு இருக்கு, இருக்கிறதுக்கு ரெண்டு இருக்கு. இஸ்ஸும் ஆறும் வந்து இருக்கிறது. அப்ப நிகழ்காலத்துக்கு அந்த இஸ் நான் வரும். அப்ப அதனால மாணவனாக தானே இருக்கிறான். அப்ப வந்து ஹி இஸ் ஸ்டூடெண்ட் நவ், மாணவனாக இருக்கிறான். அவள் மாணவனாக இருக்கிறாள். சி இஸ் ஸ்டூடெண்ட் நவ், அவள் மாணவனாக இருக்கிறாள். அவ்வளவுதாங்க. இப்ப வந்து அவன் மாணவனாக இருந்தான். இப்ப இருந்தான்னா ஏற்கனவே இப்ப முன்னாடி மாணவனா இருந்தான், இப்ப இல்ல. அப்ப இருந்ததுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு? நான் வாசு வேறு. இப்ப வந்து வாசு வந்து
என்னன்னா இப்ப இருந்ததுக்கு வாஸ் போடணும் வேறு ரெண்டுமே இருக்கு. பட் ஏன் வாஸ் போடணும் ஏன் வேறு போடணும் நான் அடுத்து சொல்றேன். இப்ப ஹி வாஸ் ஸ்டூடெண்ட்னா அவன் மாணவனாக இருந்தான். பிஃபோர் ஹி வாஸ் ஸ்டூடெண்ட் பிஃபோர் அவன் மாணவனாக முன்பு இருந்தான். அப்ப உங்களுக்கு புரியுதுங்களா? அவன் மாணவனாக இருந்தான்னா இருந்ததுக்கு ரெண்டு வார்த்தை வரணும். வாசு வேறு. இங்க வாஸ் தான் போடணும். அவனுக்கு வாஸ் தான் போடணும். ஏன் வாஸ் போடணும்? இறந்ததுக்காக வாஸ் போடணும். புரியுதுங்களா? இறந்த காலங்களில் வாஸ் போடுறோம். ஹி வாஸ் ஸ்டூடெண்ட் பிஃபோர் ஹி மாணவனாக இருந்தான். இப்ப இப்ப உங்களுக்கு புரியும் பாருங்க. இஸ்ஸும் ஆறும் என்ன சொன்னேன் இருக்கிறது, வாசும் வேறு இருந்து சொன்னேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப ஏன்னா ரெண்டுமே இருக்கிறது வருது. இஸ்ஸுக்கும் ஆறுக்கும் இருக்கிறது தானே. இஸ் எங்க யூஸ் பண்றது, ஆறு எங்க யூஸ் பண்றது. இப்ப சப்ஜெக்ட் நிகழ்காலமா இருந்து ஹி ஷி இட் இதுக்கெல்லாம் நிகழ்காலமா இருந்தா இஸ். சரிங்களா? நிகழ்காலமா இருந்தா இஸ் நிகழ்காலம். சரிங்களா? நிகழ்காலத்துக்கு சரிங்களா? டைப்பிங் மிஸ்டேக் இருக்கு பார்த்துங்க. ஹீ சீட்டுக்கு இஸ் நிகழ்காலமா இருந்தா இருக்கிறது, அவன் இருக்கிறான், அவள் இருக்கிறாள், அது இருக்கிறதுனா இஸ் இஸ். அடுத்தது ஆறு ஏன் யூஸ் பண்றோம்னா, ஆறு ஏன் யூஸ் பண்றோம்னா அதுவும் இருக்கிறது தான். பட் என்னதுக்கு யூஸ் பண்ணும்? சப்ஜெக்ட் மாறுது. யூ நீங்கள், நீ. சரிங்களா? யூ தே வி. உங்களுக்கு புரியுதுங்களா வித்தியாசம்? இஸ் ஆறு ரெண்டுமே இருக்கிறது தாங்க. இஸ் ஆறு ரெண்டுமே இருக்கிறது தான். இஸ் ஆறு ரெண்டுமே இருக்கிறது தான். சரிங்களா? ரெண்டுமே இருக்கிறது தான். சப்ஜெக்ட் இப்ப ஹீ ஷீட்னா அவன் இருக்கிறார், அவள் இருக்கிறாள், அது இருக்கிறதுனா இஸ். நீங்கள், அவர்கள், நாங்கள்னா நீங்கள் மாணவனாக இருக்கிறீர்கள், நீங்கள் மாணவனாக இருக்கிறீர்கள், அவர்கள் மாணவராக இருக்கிறார்கள், நிகழ்காலம் இருக்கிறார்கள். நாங்கள் மாணவனாக இருக்கிறோம், நாங்கள் மாணவனாக இருக்கிறோம். இதுக்கு நிகழ்காலம். சரிங்களா? அடுத்தது இப்ப உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அடுத்தது வாசுக்கு அதே மாதிரிதான். இறந்த காலம்னா இருந்தது, இருந்ததுன்னா வாஸ். இருந்தது ஹி வாஸ். ஹி வாஸ்னா அவன் இருந்தான். ஹி வாஸ் அவன் இருந்தான். உங்களுக்கு புரியுதுங்களா? சி வாஸ்னா அவள் இருந்தால், இட் வாஸ் அது இருந்தது. அப்ப ஹீ ஷீட்டுக்கு வாஸ். வாஸ் எதுக்கு வருது? இருந்தது, இருந்த காலத்துக்கு வாஸ். ஹீ ஷீட்டுக்கு வாஸ். ஹீ ஷீ க்கு வாஸ் வரும். வாஸ்னா இறந்த காலம்தான். அவன் மாணவனாக இருந்தான், அவள் மாணவனாக இருந்தால், அது மாணவனாக இருந்தது. சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அதே வேறுக்கும் அதே தான். சப்ஜெக்டை பொறுத்து எது இருந்தா, நீங்கள் மாணவனாக இருந்தீர்கள், நீங்கள் வேறு, நீங்க அவர்கள் மாணவனாக அவர்கள் மாணவனாக இருந்தார்கள். அதுக்கு வேர். வேறு நாம் மாணவனாக இருந்தோம். இதுக்கு வேர். உங்களுக்கு புரியுதுங்களா? சப்ஜெக்டை பொறுத்து மாறுது. இஸ்ஸு புரியுதுங்களா? இஸ்ஸு ஆறுமே இருக்கிறது தான். இஸ்ஸு ஆறு இருக்கிறது தான். வாசும் வேறு இருந்தது. சரிங்களா? இப்போ உங்களுக்கு இஸ்ஸுக்கும் வாசுக்கும் ஆறுக்கும் வேறுக்கும் வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோல மற்றதை பார்ப்போம். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமா நகர்வோம். லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மற்றவங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க. நன்றி.